சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித் ஷா, வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிடப் போவதாக அறிவித்தார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மத்திய அமைச்சர் அமித் ஷாவின் உரை குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கின்றது. செய்தியாளர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்தார். பல்வேறு கேள்விகள். அதிமுகவின் நிலைப்பாடு நீட்டுக்கு எதிராக இருக்கின்றது. அதிமுகவின் நிலைப்பாடு மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் கூட்டணி ஆட்சி இருக்குமா? வெற்றி பெறக்கூடிய பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா? கூட்டணிக்கு தலைமை அதிமுகவா பாஜகவா? முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது தேர்தலுக்கு பிறகு தீர்மானிக்கப்படுமா என்று பல்வேறு சிக்கலான கேள்விகள் உள்துறை அமைச்சரை நோக்கி எழுப்பப்பட்டது. அனைத்திற்கும் அடிப்படையாக அவர் தந்திருக்கக்கூடிய ஒரே பதில், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையில் அமையும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். நீட், மும்மொழி கொள்கை போன்றவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கான உண்மையான பிரச்சனைகள் கிடையாது. தமிழக மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் வேறு. ஆனால் திமுக உண்மை பிரச்சனைகளில் இருந்து தமிழக மக்களுடைய எண்ணங்களை மடைமாற்றுவதற்காகவே நீட், மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை போன்றவற்றை கையில் எடுத்திருக்கின்றது என்று மிகவும் சாமர்த்தியமான நுணுக்கமான பதில்களை உள்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். கூட்டணி ஆட்சி அமையுமா என்றால் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் பல்வேறு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க போகின்றது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்க போகின்றோம். தமிழ்நாடு எங்களுக்கு தேர்தல் வெற்றியை தராத மாநிலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு எங்களுடைய பார்வையில் எப்போதும் பிரச்சனைக்குரிய மாநிலம் கிடையாது. தமிழ் என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமை மிக்க மொழி என்பதையும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் தந்திருக்கின்றார். மேலும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டன அவரை நோக்கி. இந்த கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எதையெல்லாம் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க போகின்றீர்கள், தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது, இவ்வளவு விரைவாக கூட்டணி அமைக்க வேண்டுமா என்பதற்கெல்லாம் பதிலளித்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள். அதன்படி திமுக கூட்டணி செய்திருக்கக்கூடிய ஊழல்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லுவோம். தமிழ் என்ற பெயரில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு மருத்துவம் போன்ற உயர் படிப்புகளுக்கான பாட புத்தகங்களை கூட தமிழில் தயாரிக்க முடியாத திமுகவா தமிழக மக்களுக்கு நன்றி செய்யும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், தமிழுக்காக இதுவரை திமுக செய்தது என்ன, பட்டியல் போட திமுகவினர் தயாரா என்கின்ற கேள்வியினையும் திமுகவை நோக்கி எழுப்பியிருக்கின்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்களை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணாமலையோ நயினா நாகேந்திரனோ எந்த விதமான கேள்வியையும் எதிர்கொள்ளவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை நோக்கி அதிமுக கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டார். அவருடைய பேனாவை எடுத்து அந்த குறிப்புகளை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டார். முக்கியமான கேள்விகள் என்ன, கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகளை ஒவ்வொன்றாக எழுதி வைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தன்னுடைய கருத்துக்களை இதற்கு பிறகு அவர் தெரிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இறுதியாக அனைவரும் சேர்ந்து தங்களுடைய கரங்களை கோர்த்து உயர்த்தி காட்டி தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி மலர்ந்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 7.5 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகின்றது. மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா? அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது, அதிமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கெல்லாம் பதில் என்ன என்று கேட்ட பொழுது அனைத்திற்குமே குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் அண்ணாமலை மாற்றப்பட்டது இந்த கூட்டணிக்காகத்தானா? காலையில் நடைபெற வேண்டிய செய்தியாளர் சந்திப்பு மாலையில் நடைபெறுவதற்கு காரணம் அண்ணாமலை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதம் தானா என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் அண்ணாமலை மேடையில் இருக்கும் பொழுதே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுதும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.